மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். 2026 ஜூன் மற்றும் ஜூலை மாசம் நடக்க போற தமிழ்நாடு மேல்நிலை துணைத் தேர்வு அட்டவணை இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம இத ஒரு கிளியரான ஆக்ஷன் பிளானா இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற லிஸ்ட் இதோ. 1. தினசரி தேர்வு முறை எப்படி இருக்கும். 2. +2 தேர்வு அட்டவணை. 3. +1 அரியர் அட்டவணை. அப்புறம் 4வதா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, உங்க தேர்வு நேரத்தை எப்படி பக்காவா ஹேண்டில் பண்றது. இவ்வளவுதான் நம்ம பிளான். பகுதி 1. தினசரி தேர்வு முறை. நீங்க +1 இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி, உங்க காலையில எக்ஸாம் சென்டர்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிங்க. காலையில கரெக்டா 10 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. 10 நிமிஷம் அதை பொறுமையா வாசிக்கணும். அடுத்த 5 நிமிஷம் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த 10 மணிலிருந்து 10:15 வரையிலான நேரம் தான் உங்களோட பொன்னான 15 நிமிடங்கள். இது உங்களை தயார்படுத்திக்க ஒரு அருமையான வார்ம் அப் டைம்னு கூட சொல்லலாம். சரியா 10:15க்கு உங்க மெயின் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அங்க இருந்து அடுத்த 3 மணி நேரத்துக்கு, அதாவது மதியம் 1:15 வரைக்கும் உங்க முழு கவனமும் எக்ஸாம் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கணும். இந்த 3 மணி நேரம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் டேபிள்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு சீக்ரெட் பேட்டர்னை கவனிச்சிங்களா? எக்ஸாம்ஸ் எப்பவுமே ஒரு ஆர்டரா தான் போகும். ஃபர்ஸ்ட் பகுதி 1, அதாவது தமிழ் மற்றும் பிற மொழி பாடங்கள். அதுக்கப்புறம் பகுதி 2 ஆங்கிலம். அதுக்கப்புறமா தான் உங்க கோர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது பகுதி 3 ஆரம்பிக்கும். மொழிகள்ல ஆரம்பிச்சு மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு போறது உங்க மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸாம் மோடுக்கு செட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பகுதி 2 2ஆம் ஆண்டு, அதாவது +2 தேர்வு அட்டவணை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகுது. இங்க பாருங்க, +2 எக்ஸாம்ஸ் ஜூன் 29, 2026 திங்கட்கிழமை அன்னைக்கு அட்டகாசமா ஆரம்பிக்குது. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் டே தமிழ் மற்றும் பிறமொழி பாடங்கள். அதை தொடர்ந்து ஜூன் 30 செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஜூலை 1 முதல் 7 வரைக்கும் நடக்க போற மெயின் சப்ஜெக்ட்ஸ் எப்படி சூப்பர் அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. நீங்க சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, காமர்ஸ் இல்லனா வொகேஷனல் குரூப்பா இருந்தாலும் சரி, அந்த பெரிய PDF பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதுல உங்க எக்ஸாம் என்னைக்குன்னு ரொம்ப ஈஸியா பார்த்துக்கலாம். ஃபைனலா ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிசிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸோட +2 எக்ஸாம்ஸ் முடியுது. இப்போ ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். +2 தேர்வுகள் ஜூலை 7ஆம் தேதி முடிஞ்ச கையோட அடுத்த நாளே, அதாவது ஜூலை 8ஆம் தேதி +1 அரியர் தேர்வுகள் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு சின்ன கேப் கூட இல்லாம பேக் டு பேக் நடக்கிற இந்த செட்டப் ரொம்பவே கச்சிதமா பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது பகுதி 3, முதல் ஆண்டு அரியர் தேர்வு அட்டவணை. ஃபுல்லா +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செக்ஷன் இது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி +1 அரியர் ஜூலை 8 புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. +2 எக்ஸாம் மாதிரியே அதே பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், அப்புறம் ஜூலை 9ஆம் தேதி இங்கிலீஷ்னு இந்த எக்ஸாம்ஸும் ஆரம்பிக்குது. இப்போ மெயின் சப்ஜெக்ட்ஸ் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோர் சப்ஜெக்ட்ஸ் ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு வீக்கெண்ட் ரெஸ்ட்டுக்கு பிறகு ஜூலை 13 திங்கக்கிழமை பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் நடக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் ஃபைனலா ஜூலை 16 வியாழக்கிழமை மேக்ஸ், காமர்ஸ் மாதிரியான தேர்வுகளோட டோட்டல் எக்ஸாம்ஸும் சூப்பரா கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஃபைனல் பார்ட், பகுதி 4, உங்கள் தேர்வு நேரத்தை கையாளுதல். இதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலான்னு ஒரு ஐடியா தரேன். ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த பிக் பிக்சரை பார்க்கறது தான். சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான செகண்ட் சான்ஸ். இந்த 2 அட்டவணைகளும் எப்படி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வருதுன்னு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிரும். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பொன்னான 15 நிமிடங்களை எப்போ மறக்காதீங்க. காலையில 10 மணிலிருந்து 10:15 வரைக்கும் இருக்கிற அந்த டைம் சும்மா கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, உங்க மைண்ட்ல இருக்கிற பயத்தை எல்லாம் ஓரங்கட்டிட்டு உங்களை நீங்களே ஸ்ட்ராங் ஆக்கிக்கிற டைம் அது. அந்த 15 நிமிஷத்துல யார் மென்டலா எக்ஸாமை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த 3 மணி நேரத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. இது சத்தியம். இப்போ ஷெட்யூல் உங்க கையில இருக்கு. எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் லாக் பண்ணியாச்சு. உங்களுக்கான இந்த செகண்ட் சான்ஸை செம்மையா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த முதல் 15 நிமிஷத்தை உங்களோட பெரிய வெற்றிக்காக நீங்க எப்படி மாத்த போறீங்க யோசிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாமை தூள் கிளப்புங்க. ஆல் த பெஸ்ட்.